தங்கம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, 8 வாரத்துக்குள்ளே டெல்லியில் இருக்க நாய்கள் எல்லாத்தையுமே காப்பகத்தில் அடைக்கணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இதற்கு ஆதரவாக நிறைய பேர் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் சமூக ஆர்வலர்கள் எல்லாருமே இதற்கு எதிராக போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஏன் டெல்லியில் இந்த தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதி அவர்கள் சோமோட்டோ வழக்காக இதை எடுத்திருக்காங்க. அதாவது தாமா முன் இந்த வழக்குக்கான தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 8 வாரத்துக்குள்ளே தெருவில் இருக்க நாய்கள் எல்லாத்தையுமே காப்பகத்துக்குள்ளே அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 வயது குழந்தைய நாய் கடித்து அதன் மூலமாக அந்த குழந்தை இறந்துருக்கு. இதை ஒழிக்கணும், இதுக்கப்புறமும் எந்த உயிரும் பறிபோகக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்திற்காக நீதிபதியே இந்த வழக்கை எடுத்து அதற்கான தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. அதாவது உலக அளவில் இந்தியாவில் மட்டும் 36% பேர் இந்த நாய்க்கடியால் இறக்குறாங்க. கிட்டத்தட்ட 18,000 to 20,000 நபர்கள் இந்த நாய்க்கடியால் இறக்குறாங்க. WHO என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 10,000 பேரை மட்டும் நாய் கடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உலக நாடுகளில் அதிகமாக நாய்கள் எண்ணிக்கை இருக்கக்கூடிய டாப் 10 கண்ட்ரீஸில் இந்தியா 4வது இடத்துல இருக்குது. நம்மளோட பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா 140 கோடி. அதில் நாய்கள் மட்டுமே 1,53,00,000 இருக்குது. அண்ட் முதல் நாடாக எந்த நாடு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் இருக்குது. அவங்களோட பாப்புலேஷன் 34 கோடி தான். ஆனால் அவங்க இடத்துல நாய்களோட எண்ணிக்கை 7,58,00,000 வச்சுருக்காங்க. அவங்களால மட்டும் எப்படி நம்மளோட அதிகமான நாய் எண்ணிக்கையை வச்சு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரன் பண்ண முடியுது? எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சரியான நேரத்தில் அதற்கான ஸ்டெரிலைசேஷனும் வேக்சினேஷனும் கரெக்டாக கொடுத்துட்ருக்காங்க. இந்தியாவில் அந்த மாதிரியான எந்த ஒரு நடவடிக்கையும் அரசாங்க சைட்லேருந்து எடுக்கப்படலை. இப்போ ஒரேடியாக நாய்களை காப்பகத்துக்கு அமைக்கணும் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்? அண்ட் இதற்கு பார்த்தீங்கன்னா, சமூக ஆர்வலர் சைடில் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நீங்கள் எந்த விதமான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுமே எடுக்கலை. இப்போ திடீர்னு நாய்கள் ஒரு தெரு நாய்கள்லாம் சுற்றிட்டு இருக்குன்னா அதை கொண்டு போய் காப்பகத்தில் அடைக்கணும்னா எந்த அளவுக்கு உங்கள்கிட்ட காப்பகங்கள் வசதியாக இருக்குது? அதாவது கிட்டத்தட்ட இந்தியாவில் டெல்லியில் மட்டும் 10 லட்சம் நாய்கள் தெரு நாய்களாக இருக்குது. அதற்கான காப்பகங்கள் பார்த்தீங்கன்னா 10,000 ஒரு 20,000 நாய்கள் மட்டும்தான் அதில் இருக்க முடியும். ஆனால் ஒரு 10 லட்சம் நாய்களை கொண்டு போய் அந்த காப்பகத்துக்குள்ளே அடைச்சி வைக்கிறதுன்றது எவ்வளோ சாத்தியக்கூறுகளாக இருக்குது அப்படின்னு நீங்களே யோசிச்சு பார்க்கலாம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அந்த நாய்களுக்கு தேவையான மருத்துவ வசதி கொடுக்கறதுக்கான முன்னேற்பாடுகள் எதுவுமே எடுக்கலை. அதற்கான உணவு, நீர், அந்த முன்னேற்பாடுகள் எதுவுமே எடுக்கலை. அதற்கு தேவையான கூண்டுகளோ இல்லை காப்பகங்கள் அமைக்கிறதுக்கான நிதியோ எதுவுமே ஒதுக்கவே கிடையாது. இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எதுவுமே எடுக்காமல் 8 வாரத்துக்குள்ளே எப்படி உங்களால் அந்த நாய்கள் எல்லாத்தையுமே அங்கேருந்து அப்புறப்படுத்த முடியும் அப்படின்னு சமூக ஆர்வலர் சைட்லேருந்து கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. சமூக ஆர்வலர்களை மக்கள் கேள்வி கேட்குறாங்க. இந்த ஒவ்வொரு வீட்லேயுமே குழந்தைகள் இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க. நம்மளே ரோட்டில் நடந்து போகிறோம், நாய் கடிக்குது அப்படின்னா அதன் மூலமாக ஏற்படக்கூடிய இறப்பு, ரேபிஸ் நோய் தொற்று, இது எல்லாத்துக்குமே நாய் தான் காரணமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்? நாயை நீங்கள் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறீங்களே தவிர, நாய் ஒட்டுமொத்தமாக அழிஞ்சிருச்சு அப்படின்னா அதற்கப்புறம் இருக்கக்கூடிய மற்ற விலங்குகளோட எண்ணிக்கை அதிகரிக்கும். இப்போ நாயினால் ஒரு பூனைக்குட்டியோ எலியோ மற்ற உயிரினங்கள் பாதிக்கப்படுது இல்லையா? அதை ஏன் நீங்கள் பார்க்க மாட்டீங்க? அப்படியே இருந்தால் கூட மனிதர்களுமே நம்ம பாதிக்கப்படுறோம். இப்போ நாய் நம்ம தெருவில் நடந்து போகும்போது மட்டும் கடிக்கிறது இல்லை, வண்டியில் போகும்போது குறுக்கவும் விழுது. இதனாலேயும் நிறைய ஆக்சிடென்ட்லாம் நடக்குது. அதையே நீங்கள் பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக் லவர்ஸ் மேலே ஹேட்டர்ஸ் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த குற்றச்சாட்டுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா பாலிவுட் நடிகைகள், சதா, மற்ற பிரபல நடிகர்கள் எல்லாத்துக்குமே குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ராகுல் காந்தி மற்றும் மேனகா காந்தி அவங்களும் குரல் கொடுத்துருக்காங்க. மேனகா காந்தி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 கோடி நிதி தேவைப்படும் இந்த மாதிரி காப்பகங்கள் அமைக்கிறதுக்கு. இந்த நிதி எல்லாமே மாநகராட்சிகிட்ட எங்கே இருக்குது? அது மட்டும் இல்லாமல் ஒரு இனத்தை அழிக்கிறீங்க அப்படின்னா அந்த இனத்தை உணவு சங்கிலியில் இருக்கக்கூடிய அதற்கு கீழே இருக்க இனங்கள் பெருகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதை எப்படி நீங்கள் கட்டுப்படுத்த போகிறீங்க அப்படின்ற கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. இதாவது பரவாயில்ல, இந்த மேனகா காந்தியோட தங்கச்சி அம்பிகா சுக்லா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாய் கடித்த உடனே நீங்கள் சோப் போட்டிங்க அப்படின்னா அந்த ரேபிஸ் கிருமி செத்து போயிடும். நாய் முன்னை விட இப்போ அதிகமாக கடிக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் வெளியிட்டிருக்காங்க.
இது எப்படி இருக்குன்னு பாருங்களேன். நார்மலாக நீங்கள் நாயை வந்து பாதுகாக்கணும், சமூக ஆர்வலராக இருக்கீங்க அப்படின்றதுக்காக நீங்கள் எப்படி நாயை கடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லுவீங்களா? அதாவது தெருவில் வந்து யாருமே நடந்து போகக்கூடாது, குழந்தைங்களை வந்து விளையாடவே விடக்கூடாது, பெற்றோர்கள் வந்து நாய்க்காக பயந்து குழந்தைங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும், நாங்கள் வந்து நடமாட முடியாது, நாய்கள் தான் தெருவில் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் வந்து அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் எல்லாருமே அரசாங்கத்துக்கு மேலே தான் குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. மாதத்தில் 2 டைம் இந்த மாதிரி தெரு நாய்கள் கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் ஊசியோ இல்லை ஸ்டெர்லைசேஷனோ நீங்கள் பண்ணியிருக்கணும். அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் இப்போ வந்து ஒரேடியாக நாய் எல்லாமே கூட்டிகிட்டு போயிட்டு காப்பகத்தில் அடைக்கணும் அப்படின்றது எந்த மாதிரியான செயலாக இருக்குது? நீங்களே உங்களுக்கே தெரியும், ஒரு தெருவில் வந்து ஒரு 5 நாய் இருக்குது அப்படின்னா பக்கத்துல இருந்து ஒரு நாய் வரும்போது அது வந்து விரட்டி அடிக்கும், அதுங்களுக்குள்ளே சண்டை வரும் இல்லையா? எந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நாய்கள் எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமாக ஒரு கூண்டுக்குள்ளே அடைக்கிற மாதிரி ஒரு இடத்துக்குள்ளே போடும்போது அந்த நாய்கள் 10லேருந்து ஒரு 15 நாளைக்குள்ளே ஒன்று அதுவாக அடிச்சுக்கிட்டு செத்துரும், இல்லை அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்க முடியாமல் தனிமையிலேருந்து அதுவாகவே இறந்துரும் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் எல்லாமே பரவிட்டு இருக்கு. ஸோ இது மாதிரி நிறைய இடங்கள்ல நாய்களுக்கு எதிராக வந்து சமூக ஆர்வலர்கள் வந்து போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ தமிழ்நாட்டிலையும் இதே நடைமுறையை எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயுமே ஒரு தீர்மானம் பண்ண போகிறேன் அப்படின்ற பேச்சுவார்த்தை வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ நாய்கள்னால நிறைய பேருக்கு பாதகங்களும் இருக்குது, நாயினால் நிறைய நன்மைகளும் இருக்குது. இதை பற்றின உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்டில் சொல்லிடுங்க.